இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எஸ்ஐயா 44ஆம் அதிகாரம் திருவசனம் 21 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டாருங்க. ஆனால் நம்ம தான் அவரை தேடுறதே இல்லைல்ல. எப்போ நமக்கு தேவை இருக்கோ அப்போ தான் நான் தேடுறோம்ல. அதுக்கப்புறம் எப்போ தேவை இருக்கோ திரும்பவும் தேட ஆரம்பிப்போம். அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் என்ன ஜபத்தில் கேட்குறீங்களோ நிச்சயமாக கொடுக்க போகின்றார். தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்கலாம். அவரை நெருங்கி ஜீவிப்பதனால் சிறந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. எதுவுமே இல்லைன்னு ஒன்று வருத்தப்படுவோம், யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். முதலாவது வருத்தப்படுற விஷயம் என்ன தெரியுமா? என்கிட்ட பணம் காசு இல்லை பிரதர். அது அப்பாற்பட்டதுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஆண்டவர். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. இன்றைக்கி நம்ம குடிசையில் இருக்கோமா, சந்தோஷத்தை கொடுத்துருப்பார் ஆண்டவர் அந்த இடத்துல. இன்றைக்கி மாளிகையில் இருக்காங்க, சொத்து சோகம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்படின்னும் போது அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, தூக்கமே இருக்காது. முதலாவது நல்லா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட நோய் நொடியால் அவஸ்தைப்பட்டுருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த பணத்தெல்லாம் எப்படி செலவு பண்ணுறது, இந்த பணத்தெல்லாம் எப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட அஞ்சு ரூபாவோ 10 ரூபாவோ இருந்துச்சா அதுதான் நமக்கு சந்தோஷம். இன்றைக்கி பொழுது நமக்கு சந்தோஷமாக போச்சாடா, ஹாப்பினஸ் அதுதான். ஐயோ எனக்கு இந்த விஷயம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லி புலம்பாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் யோசிக்க ஆரம்பிங்க. 5 ரூபா இருக்கா, இதை நம்ம இன்றைக்கி எப்படி செலவு பண்ணலாம், இதை நம்ம எப்படி மிச்சம் பண்ணலாம் யோசிங்க. கோடி ரூபாய் இருந்தாலுமே தூக்கம் வராது ஒரு சில பேருக்கு. அதை எப்படி செலவு பண்ணணும்னே தெரியாது, அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுக்க போகின்றார். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். ஏற்ற வேளையில் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகின்றார். என்ன பண்ணணும் தெரியுமா? தினந்தோறும் ஜெபிக்கிறோம். ஜெபந்தாங்க. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு உறவுகளுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தான். எத்தனை பேர் ஜெபம் கேட்குறீங்க? ஜெபம் கேட்குறது மட்டும் இல்லை, நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். குடும்ப ஜெபங்கள் நிச்சயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் சின்ன விஷயம் சொல்லிட்டாலே நான் மனசு உடஞ்சிடும்ல. என்னை இப்படி சொல்லிட்டாங்கல்ல, என்னை இப்படி பேசிட்டாங்கல்ல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உடஞ்சிடும். அப்படியே எதுவுமே பண்ண முடியாமல் அதே இடத்துல நிற்கிறோம்ல. யார் என்ன வேணால் சொல்லணுங்க, பார்த்துக்கலாங்க. நீங்கள் உடஞ்சிடாதீங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான இலக்கு நிறைய இருக்குது. கொஞ்சம் தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்னும் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு, மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது வாழ்க்கையில். அதையெல்லாம் நம்ம தாண்டி வரணும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை கழுவ போக்கின்றார். அவர் ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்க போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே, மகனே, நான் இருக்கேன்ப்பா. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஏசாயா 48:17 எடுத்து வச்சு பாருங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசாயா 44:21 சொன்னது போல நீ நடக்க வேண்டிய பாதையை நான் காட்டுறப்பான் அப்படின்னு சொல்லி 48:17 சொல்லியிருக்காருல்ல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு வசனத்தை படித்து பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவார். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில விஷயத்தை விடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அடிமையாக இருப்பீங்களா, அதுலேருந்து வெளியே வராமல் இருப்பீங்களா, அதுலேருந்து வெளியே வரணும். ஆண்டவருக்காக அதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்தை கற்றுக்கோங்க. நல்லதை மற்றவங்களுக்கு போதிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏழை எளிய மக்களுக்காக,
நோய் நொடியினால் அவஸ்தைப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது, ஒற்றுமையை கொடுக்கணும், சமாதானத்தை கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உமக்கு சொந்தமானவனாக தேர்ந்து கொண்டிருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீரே தாயின் கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர் என்று அன்புடன் கொடுத்திருக்கும் வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, நாங்கள் போக வேண்டிய வழியில் எங்களை நடத்துவீராக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழும்படி கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்றபடியினால் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. எங்களை ஒருபோதும் கைவிற்றாதீங்கப்பா. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போங்கப்பா. பொருளாதாரத்தினால குறைந்திருக்கும் ஆண்டவரே, எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவீராக. எங்கள் கடன் சுமையெல்லாம் நீ பத்திரமாய் பார்த்துப்பீராக நம்புகிறோம்ப்பா. எங்கள் கடன் சுமையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்களை ஒருபோது நீ விட்டு விலக மாட்டீர் நம்புகிறேன் ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுறப்பா. எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. நாங்கள் தனிமையின் பாதையில் போயிட்டுருக்கோம். யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கோம். நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன் ஏசப்பா. கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்களே, அது வந்து மீட்டெடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக உங்கள் உயிரையே தியாகம் செய்தீர் ஆண்டவரே சிலுவையில். நாங்கள் உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.